விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சந்திர பகவானால் அவருடைய மூவிங் தான் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சிரமங்களையும் அசௌரியங்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்திலே புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும், சூரிய பகவான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பயிற்சி அடைஞ்சு வருவார். அதனால் 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியாகிய சந்திர பகவான் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லும்பொழுது மிதுன ராசியில் அமரும் பொழுது வேதை தினமாக வருகிறது. அதாவது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் வேதை தினமாகவும், அதற்கடுத்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சந்திராசம தினமாகவும் உங்களுக்கு வருகிறது. அதனால தான் முதல் சொன்னேன், உங்களுக்கு சந்திரனின் சலனத்தால் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிதானமான போக்கு உண்டுதல் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கவனமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 12/5/2024 திதி வளர்பிறை பஞ்சமி திதியும், அதாவது மதியம் 1:30 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ சங்கரருடைய ஜெயந்தியும் வருகிறது. அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 13/5/2024 திதி வளர்பிறை சஷ்டி திதியும், மதியம் 3 மணி வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாக வருகிறது. அப்போ சுப முகூர்த்த நன்னாள் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அந்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பலன்கள் நல்லா கிடைக்கும். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஏன்னா அன்றைக்கி வைகாசி மாதம் 1ஆம் தேதி, தமிழில் வைகாசி மாதம் பிறக்கிறது 1ஆம் தேதி, 14/5/2024 திதி வளர்பிறை சப்தமி திதி. அன்று மாலை 4 மணி வரை பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை, இதுவும் உங்களுக்கு நல்ல நாள். புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு 15/5/2024 திதி வளர்பிறை அஷ்டமி திதியும், மாலை 6 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. யோகமான நாள், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு, வியாழன் நம்ம சொன்ன வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராசமதம். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 16/5/2024 திதி காலை 9 மணி வரை அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமி திதி. அதன் பின்பு நவமி திதி வருகிறது. அன்று இரவு 8:30 மணி வரை மக நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு சந்திராசம் தான் 15/5/2024 திதியை பொறுத்தளவுக்கு பகல் 11 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. அன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து சனிக்கிழமை, இந்த வாரத்தில் கடைசி நாள் 18/5/2024 திதி மதியம் 1 மணி வரை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது. அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகராசி என்பதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எவ்வளோ தான் சந்திராசமம் நடந்தாலும் வேதை தினங்கள் நடந்தாலும் பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும். அதாவது ஒரு புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் மீண்டு எழுந்து விடுவீர்கள். ஆனால் குழப்பங்களை உருவாக்குறதுக்குன்னே சில நபர்களும் சேருவார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களோடு சற்று தள்ளி நிற்கிறதோ அல்லது அவர்களை கவனமாக கையாளுதலோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சவாலான விஷயமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தில் ராகுபவன் உட்கார்ந்துருக்கனால முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான், ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்றப்ப ஜீவன யோகங்கள் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கிறது நல்ல லாபங்கள் கொடுக்கும். புதனோட சேர்ந்து பார்க்குறார் பாக்கியாதி. அதனால் அந்த பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளுடைய பங்களிப்பும் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அடி எடுத்து வைக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுதல் நலம் தரும். புது முயற்சியில் கொஞ்சம் தேசியம் ஈடுபடாதீங்க. இருக்கிற வேலைகளை நல்லபடியாக பயன்படுத்தினாலே அதே உங்களுக்கு நல்ல லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களுடைய பேச்சுகளை இந்த வாரம் சற்று காது கொடுத்து கேட்டுவிட்டு உங்களுடைய முடிவுகளை தைரியமாக எடுங்கள். அவர்களுடைய தூண்டுதல் உங்களை இந்த வாரத்தில் படுகொலியில் தள்ளிவிடும். அதனால் அவங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி கேட்டுட்டு தயவுசெய்து அவங்களுடைய இதை பெரிய அளவுக்கு நீங்கள் லாபம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பலன்கள், உங்களுடைய முடிவு தான் உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஒன்று. மற்றபடியாக மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. மாணவ செல்வங்களே, கடந்த வாரத்தில் 10th ரிசல்ட்டு +1 ரிசல்ட்டாக வந்தது. அதனுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கும். இனி அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரியவருடைய ஆலோசனை, மாணவர்களே உங்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசனைப்படி சிறந்த கல்வியை, சிறந்த குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க. நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுபயோகமும் லாபமும் கூடிய இந்த வாரத்தை மாணவர்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைப்பது போல் உத்தியோக ரீதியாகவும் இந்த வாரம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சமத்தில் மறந்த சூரிய பகவான் உங்களுக்கு பதவி யோகத்தை தருவார். மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை தருவார். பணிச்சுமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதற்கேற்ற பலன்களும் நிச்சயமாக கொடுப்பார். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அன்பாக நடந்து கொள்வார்கள். அதனால் அந்த லாபங்கள் பூரா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய மகராசி அன்பர்கள் அனைவருமே சுபலாபத்தை ஒத்தி வைத்து அடுத்த வாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடல்நிலையும் மனநிலையும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவையில்லாத ப்ரெஷரோ அல்லது தேவையில்லாத டென்ஷனோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. கணவன் மனைவி உறவு பலப்படும், சில நேரங்களில் பலகீனப்படும். தேவையில்லாத சொற்களோ செயல்களோ ஒருவருக்கு ஒருவர் மனம் புண்படும் நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகையினால் விட்டு கொடுத்து செல்லுதல், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையும். எதனாலும் சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பாக மற்றவர்களுடைய தூண்டுதல், சொன்ன மாதிரி மற்றவர்களுடைய தூண்டுதல்னால கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. மற்றபடி தொழில் வியாபாரமும் நல்லாயிருக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பலன்கள் பூரா உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ராமானுஜருடைய ஜெயந்தியும் சங்கருடைய ஜெயந்தியும் வருகிறது. அடுத்து சஷ்டி திதி வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபபலன்களே நிறைய கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.